நல்லபடி குனிஞ்சு கரெக்டா வித்துருங்க. என்னப்பா ஏன் நிக்கிறீங்க? கூலி என்ன? நான் எங்கேயாவது ஓடியா போயிட போறேன். எடுத்தான்ப்பா, எல்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. என்ன சக்கரன், எங்க போயிருந்தேன்? எண்ணெய் வாங்க போயிருந்தேன். வாங்கிட்டியா? வாங்குவேனா? நல்ல எண்ணெய் தானான்னு கேட்டேன். நல்லா தண்ணி மாதிரி இருக்கும்னு சொன்னா, இதுக்கு இவங்கிட்ட போய் வாங்குவானே, நம்ம கிணத்துலயே ஒரு சொம்பு எடுத்துக்கலாமேன்னு வந்துட்டேன். சரி, சாப்பிட நேரமாச்சு. வெளியே போய் யாரும் இல்லாத சமயமா பார்த்து விருந்துக்கு கூட்டிக்கிட்டு வா. யாரேனும் பசித்தவர்கள் பாடி பரதேசிகள் இருந்தால் சாப்பிட. உறவரவர்களா? ஆமா, நீங்க ஐயா இப்ப வந்தீங்க? உங்களை நாளைக்கு தானே வர சொன்னாரு? இல்லை, இன்றைக்குத்தான் வர சொன்னது. என்ன இன்றைக்கு? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது தெரியும்ல. நெசமா சொல்லும். எங்க எசமான் சொல்ற போது இன்னைக்குன்னு சொன்னாரா நாளைக்குன்னு சொன்னாரா? நாளைக்கு என்றுதான் சொன்னார். பின்ன நாளைக்கு வாங்க. ஐயோ, நேற்றல்லவா அவர் அப்படி சொன்னார். நேத்தைக்கு ஒண்ணும் இன்னைக்கு ஒண்ணுங்கிறதெல்லாம் எங்க எசமான் கிட்ட கிடையாது. அவர் சொன்னா சொன்னதுதான். நாளைக்குன்னா நாளைக்கு தான். போயிட்டு வர்றீங்களா? ஏ ஆழ்வாரே, கருணையற்ற கல்லஞ்சனை, ஆவலுடன் பாட்டை கேட்டாய். அள்ளி அள்ளி கொடுப்பதாக ஆசை காட்டி மோசம் செய்தாய். என்ன செய்வது? உன்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் பசி இருக்கிறது. ஏ பணத்திமிர் பிடித்த லோபியே, நான் ஏழை. எனக்கு உன்னை எதிர்க்க திறன் இல்லை. ஆயினும் நான் படித்த தமிழ் என்றைக்கேனும் உனக்கு புத்தி கற்பித்தே தீரும். யாரோ ஒரு பாடகியா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? பாடகியா? ஆமா, ஒரு வயசான அம்மா. சரி, வர சொல். வர வேண்டும், வர வேண்டும், அமர வேண்டும். எம்பெருமான் கிருபை. உங்களை போல உள்ள பெரியவாளை இன்னைக்கு பார்க்க கொடுத்து வச்சது. அவங்க ரொம்ப நல்லா கவி பாடுவாங்களாம். அப்படியா? பார்த்தாலே தெரிகிறது. அம்மணி, தங்கள் திருவாக்கில் இருந்து நம்மை பற்றி ஒரு கவி. உங்களை பற்றியா? ஆலை பலாவாக்க முடியுமா? ஆலை பலாவாகலாமோ, ஆலை பலாவாகலாமோ, அருஞ்சுணங்கன் வாலை நிமிர்க்க பஜமாமோ, ஆலை பலாவாகலாமோ. நில நிற காக்கை தன்னை
பேசுவிக்கலாமோ நில நிற காக்கை தன்னை பேசுவிக்கலாமோ கருணையில்லா முகனை சீராக்கலாமோ ஆலே பலாபகலாமோ நிரளவேயாகும் நிரளவேயாகும் நீராம்பல் தான் கற்ற நூலளவேயாகும் நுண்ணறிவு தவத்தளவேயாகும் தான் பெற்ற செல்வம் தவத்தளவேயாகும் தான் பெற்ற செல்வம் தவத்தளவேயாகும் தான் பெற்ற செல்வம் மேலை தவத்தளவேயாகும் தான் பெற்ற செல்வம் குலத்தளவேயாகும் குலத்தளவேயாகும் குணம் ஆலி மலாபகலாமோ ஆஹா, என்ன பாட்டு, என்ன பாட்டு! இது ஒன்று கவிதை, இது ஒன்று புலமை. சரஸ்வதி தேவியே மனித உருவில் வந்து பாடிய பாட்டா? அம்மணி, தங்கள் கவிதை அக்ஷர லட்சம் பொருள். ஒரு ராஜ்யத்தையே அதற்கு ஈடாக கொடுத்தாலும் போதாது. ஏழை, என்னிடம் ராஜ்யம் இல்லையே, ஏதோ என்னிடம் உள்ளதை தருகிறேன், மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனம் சொல்லில் தெரிகிறது. அடே சக்கரம், எஜமா, இவர்களுக்கு பெரும் பரிசு அளிக்க வேண்டும். நமது யானையை கொடுத்து விடுவோம். அம்மனை, நான் கொடுக்கும் யானையை ஏற்றுக்கொண்டு என்னை தனியனாக்க வேண்டும். எஜமா, அந்த யானைக்கு மேல இருக்குமே முதுகு. அது இல்லீங்க, அம்பாரி. ஆமா, அது இன்னும் செய்யலீங்க. நாளைக்கு சித்தமாய் விடுகிறது. அடே சக்கரம், யானையை நன்றாக குளிப்பாட்டி திருமண் சாத்தி நாளைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்த சொல்லு. ஆகட்டுங்க. அம்மணி, கட்டாயம் நாளைக்கு. நேற்று நான் யோசித்தேன், யானையை கட்டி தீனி போடுவதென்றால் அது லேசான விஷயம் அல்ல. அதற்காக தங்களுக்கு மிக்க உபயோகரமான வஸ்து ஒரு குதிரை தான் என்று முடிவு செய்தேன். என்ன, நாளைக்கு சிரமத்தை பொருட்படுத்தாமல் வந்து. குதிரையும் தொந்தரவு தானுங்க. இந்த அம்மா பாவம் வயசு காலத்துல அதுல ஏற முடியுமா, இறங்க முடியுமா? நீ நல்ல புத்திசாலி, எஜமானுக்கேற்ற வேலைக்காரன். அப்போ அதற்கு ஒரு வழி செய்வோம். ஒரு எருமையாக கொடுத்து விடுவோம், நிறைய பால் தயிர் தரும். நாளை வந்து வாங்கிக் கொள்ளவா? அதுதான் சரி. இருங்க எஜமா, ஏன் எருமையும் சரிப்படாதுங்க. நம்ம எருமை தான் இன்னும் கண்ணு போடலையே. கொடுக்கறதுல அவங்களுக்கு வரட்டு மாட்டியா கொடுப்பாங்க. இப்பவே ஒரு நல்ல சேலையா எடுத்து கொடுத்துருங்க எஜமா, பாவம் அவங்க கட்டிக்கிட்டான். இன்றைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன். தங்கள் இஷ்டம். ஏண்டா, இன்னைக்கும் வந்துட்டா என்னடா செய்கிறது? இன்னமே அவங்க வரமாட்டாங்க எஜமா. இவ்வளவுனா சொல்லியும் அவங்களே புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நாம தான் என்ன பண்றது? ஒரு வேளை வந்துட்டாங்கன்னு வை. அதுவும் சரிதான். வாங்கம்மா. பாவம் எஜமா நேத்தெல்லாம் நல்லா இருந்தாரு, ராத்திரிக்கெல்லாம் உங்க பேச்சுதான். பாருங்க, திடீர்னு பௌத்து நோவு வந்து. ஏன், சௌக்கியம் தானே? துடியா துடிக்கிறாரு. தாங்க முடியாத வயிற்று வலிமா. பாவம், நோய் அதிகமாத்தான் இருக்கிறது போன்று. ஆமாங்க. சரி, நான் வருகிறேன். என்ன, பரிசு வாங்காமலா? இல்லை, நான் வெகு தூரம் போக வேண்டும். சரிங்க,
அப்ப திரும்பி வர்றப்ப கட்டாயமா வாங்கிக்கணுங்க. என்ன போயிட்டு வர்றீங்களா? வருகிறேன். எஜமா நான் தானுங்க. அவங்க போயிட்டாங்க. நம்ம கிட்ட பலிக்குமா இவங்க சாமர்த்தியம்? போயிட்டாங்க. சரி, நீ போய் பழம் எடுத்துக்கோ. கரியாகி பரியாகி காரருமை தானாய் எருதாகி முழப்புடவையாகி கரியாகி பரியாகி காரருமை தானாய் எருதாகி முழப்புடவையாகி திரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து காலோய்ந்ததே கோரை காலாழ்வான் கொடை. அப்பா, ஐயோ என்னங்க இது? அவங்கதான் போயிட்டாங்களே. அப்பா, நிஜமா தண்டா வலிக்குது. நிஜமாவா? ஐயோ, இந்த கிழவிதானுங்க என்னமோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப பொல்லாத கிழவிங்க. அவங்கள ஒண்ணும் சொல்லாதடா. நான் போய் கூட்டியாரேனுங்க. அட வேண்டாம், நானே வர்றேன்டா. அப்பா அப்பா, வெங்கட்ரமணா, ரங்கநாதா. நிஜமா கொஞ்சம் இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். அட சாத்த வேண்டாம், வாடா. தாயே, தங்கள் மகிமை தெரியாமல் எல்லோரையும் போல நினைத்து தங்களையும் அவமதித்து விட்டேன். இந்த கொடிய நோயிலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஆழ்வாரே, உன்னிடம் வந்த புலவர்களை நீ வாட்டி அவர்கள் பாட்டைக் கொண்டு பசியை போக்காமல் அனுப்பினார். நாளைக்கு நாளைக்கு என்று அவர்கள் நடந்த கால்வலி உன் வயிற்று வலியாக உருவெடுத்தது. உனக்கு அரிதாகிய மானிடப் பிறவி கிடைத்தது. அதை உபயோகித்துக் கொள்ள தவறிவிட்டார். நல்ல கண்கள் கிடைத்தன, ஆனால் ஏழைகளின் கட்டத்தை காண மறுத்து விட்டார். காது நன்றாக கேட்டது, தற்புகழ்ச்சியை தவிர வேற எதையாவது இந்த காது கேட்டதுண்டா? ஐயோ, ஊனற்ற முதுகு கிடைத்ததே, பாவமூட்டையை தவிர வேறு எதையாவது அந்த முதுகு சுமந்தது உண்டா? காலம் வரும்போது, கண் பஞ்சடையும் போது, உற்றார் உறவினர்கள் கூடி அழும்போது இந்த வீடும் வாசலும் மாடும் மனையும் வந்து உன்னை காக்குமா? நீ செய்யும் தர்மம் தானே உன்னை காக்கும். அதை நீ இதுவரை உணரவில்லை. இனியாகிலும் உன்னை நாடி வருபவர்களுக்கு நல்ல தான தர்மங்களை செய்து உன் பொருளை பயனுடையதாக ஆக்கிக்கொள். இனிமேல் அப்படியே செய்கிறேன் தாயே. இனி நாளை என்று சொல்லாதே.